அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 11 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: பெண் குழந்தைகளுக்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கான வருமான உச்சவரம்பு 1,20,000 உயர்த்தப்பட்டுள்ளது. திருமண நிதியுதவி திட்டத்தில் நிதியுதவி பெறும் குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பானது 12,000 24,000 உயர்ந்துள்ளது. சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தில் கிராமப்புறங்களில் வருமான உச்சவரம்பானது 24,000 40,000 உயர்த்தப்பட்டுள்ளது. நகர்ப்புறங்களில் 24,000 60,000 உயர்த்தி வழங்கி ஆணிடப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் பயன்பெறுவதற்கான வருமான உச்சவரம்பானது 72,000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A முதல்நிலை தேர்வின் முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வு நடந்து 57 நாட்களிலேயே முடிவு வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வின் முடிவுகளை தெரிந்து கொள்ள tnpscresult.tn.government.in என்ற இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான முதன்மை தேர்வு வரும் பிப்ரவரியில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் உள்ள 11 அரசு பொறியியல் கல்லூரிகளில் நவீன ஆய்வகங்களை அமைக்க 43 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: 2024-25 நிதியாண்டில் பதிவுத்துறையில் டிசம்பர் 11 வரை 14,525 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. 2023-24 நிதியாண்டில் டிசம்பர் 11 வருவாயானது 12,634 கோடி வருவாயை ஒப்பிடும்போது நடப்பாண்டில் 1,891 கோடி ரூபாய் கூடுதல் வருவாயை ஈட்டியுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: வணிக நோக்கத்திற்காக பைக் டாக்ஸி பயன்படுத்தப்படும் இருசக்கர வாகனங்கள் மீது மோட்டார் வாகன சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போக்குவரத்து துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். ஆறாவது அறிவிப்பு: கனமழை காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு 13 விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை மைய எச்சரிக்கையை கருத்தில் கொண்டு அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவித்ததாக ஆட்சியர்கள் தெரிவித்துள்ளனர். ஏழாவது அறிவிப்பு: டிசம்பர் 18 முதல் புதிய வகையான கிரீன் மேஜிக் ப்ளஸ் பால் அறிமுகம் செய்ய ஆவி நிர்வாகம் தகவல் வெளியிட்டுள்ளது. அதாவது, ஆரோக்கியத்திற்கு ஏற்ற வகையில் விட்டமின் ஏ மற்றும் டி செறிவூட்டப்பட்ட புதிய வகை கிரீன் மேஜிக் ப்ளஸ் பாலானது காஞ்சிபுரம், திருவள்ளூர், கோயம்புத்தூர் மற்றும் சேலம் ஒன்றியங்களில் 18 முதல் அறிமுகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: திருவண்ணாமலை விழுப்புரம் இடையே டிசம்பர் 13, 14, 15 பிற்பகல் 3 மணிக்கு சிறப்பு ரயில் புறப்படும் எனவும், விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை இடையே டிசம்பர் 13, 14, 15 மாலை 4:40 மணிக்கு சிறப்பு ரயில் புறப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல திருவண்ணாமலையிலிருந்து விழுப்புரம் இடையே டிசம்பர் 13, 14, 15 மாலை 6:20 மணிக்கு சிறப்பு ரயில் புறப்படும் எனவும், விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை இடையே டிசம்பர் 13, 14, 15 இரவு 8:30 மணிக்கு சிறப்பு ரயில் புறப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: சவுதி அரேபியா அமைச்சகத்தில் பணிபுரிய மருத்துவர்களுக்கான வேலைவாய்ப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா அமைச்சகத்தில் பணிபுரிய கன்சல்டன்ட் அல்லது ஸ்பெஷலிஸ்ட் அலோபதி மருத்துவர்களுக்கு அரிய வாய்ப்பு தற்போது வந்துள்ளது. சவுதி அரேபியா அமைச்சகத்தில் உள்ள மருத்துவ பணிக்கு முதுகலை பட்டம் பெற்ற மருத்துவர்கள் 55 வயதிற்கு மிகாமல் 3 வருட பணி அனுபவத்துடன் தேவைப்படுகிறார்கள். மேற்படி பணியாளர்களுக்கு உணவுப்படி, இருப்பிடம், விமான பயணச்சீட்டு ஆகியவை அந்த நாட்டின் வேலை அளிப்பவரால் வழங்கப்படும். மேலும் ஊதிய மற்றும் பணி விவரங்களை பற்றி விவரங்களை அறிந்து கொள்ள வாட்ஸ்அப் நம்பர் 6371717920 04422505886 வாயிலாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு: கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் 18 மாத காலத்தில் 5,020 அறுவை சிகிச்சைகள் செய்து மாபெரும் சாதனை படைத்துள்ளதாக அமைச்சரான மா. சுப்பிரமணியன் தகவலை வெளியிட்டுள்ளார். கடைசியாக 11வது அறிவிப்பு: திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி மலையில் உள்ள பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த 11 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.